நான் டாக்டர் பார்த்தது இருக்கட்டும், நீ டாக்டர் பார்த்தது நிஜம்தானே? ஆமாப்பா, மங்காக்கா தான் இந்த ஹாஸ்பிடலுக்கு என்ன கூட்டிட்டு போச்சு. அங்க இருந்த டாக்டர் தான் கங்காவை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி நீ சொல்ற, ஆனா அந்த டாக்டர் இளவஞ்சியின் ஒருத்தியை சந்திக்கவே இல்லைன்னு சாதிக்கிறான். அப்படியா சொன்னா? ஆமாமா, கங்கா கர்ப்பம் கலைச்சத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நான் யார்கிட்டயோ எந்த விஷயத்தை பத்தியும் பேசலன்னு சொல்றாமா. அடி பாவி, அப்பா நான் சொல்றத நம்புங்கப்பா. அந்த டாக்டர் தான் போய் சொல்றா. நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட போய் சொல்லிருக்கேனா? அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல அந்த டாக்டர் தான் போய் சொல்றா. இவ ஒருத்தி. நல்ல காலம் மாமா. இவ பேச்ச கேட்டு நம்ம 2 பேரும் களத்துல இறங்கல. அப்படி இறங்கி இருந்தோ கங்கா கதை கந்தலாகிறதுக்கு பதிலா நம்ம 2 பேரோட கதை கந்தலாயிருக்கும். மாமா, நான் சொல்றத நிஜம். இங்க பாருங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா 2 பேரும் என் கூட ஆஸ்பத்திரிக்கு வந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. அவ அப்படி சொல்லலன்னு சொன்னா அங்கேயே அவ நாக்கு இழுத்து வச்சு அறுத்துறேன். வேணாம் மாமா, வேணாம். இவ பேச்ச கேட்டு இந்த விஷயத்துல நாம அங்க இங்கே அலைய வேணாம். இவ இந்த விஷயத்த சொன்ன உடனே அதை ஐயா கிட்ட நான் சொல்லி இருந்தேன், என் மேல ஐயா வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச பாசமும் போயிருக்கும். சுத்தமாவே என்ன வெறுத்திருப்பாரு. அந்த டாக்டர் சொன்னத நீ நம்பலாம் மாப்ள, ஆனா நான் நம்ப மாட்டேன். அந்த டாக்டர் தான் போய் சொல்றான். கங்காவோட கர்ப்பம் கலைக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு அந்த டாக்டர் கிட்ட நான் கேட்டப்போ அவ கண்ல நான் பயத்தை பார்த்த மாப்ள. அப்பதான் உணர்ந்த அந்த பொம்பளை ஏதோ போய் சொல்றான்னு. ஏதோ ஒரு வேகத்துல இளவஞ்சி கிட்ட உண்மையை சொல்லிட்டா அந்த டாக்டர். ஆனா நான் போய் விசாரிச்சப்ப இதுல ஏதோ வில்லங்க வந்துருமோன்னு பயந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டா. அந்த டாக்டரும் அவ புருஷனும் கங்காவால ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆனவங்க. அதனால இந்த விஷயத்துல அவளுக்கு வேணா பயம் இருக்கலாம், ஆனா எனக்கு பயம் இல்ல. நான் ஏற்கனவே கங்காவாலையும் ஐயாவாலையும் அசிங்கப்பட்டவன். இந்த விஷயத்தை நான் லேஸ்ல விட மாட்டேன். அந்த டாக்டருக்கு வேணா இந்த விஷயம் சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் ஒரு விஷம். ஐயாவையும் கங்காவையும் பிரிக்க போற ஆழகால விஷம். இங்க பாருமா, கங்கா கர்ப்பம் கலைச்சதுக்கான ஆதாரத்தை தேடி நான் போறேன். நீ என்ன பண்ற? கங்கா கிட்ட நெருங்கி பழகுற. அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு அவ வாயாலே சொல்ல வைக்கிற. அப்பா, அவளை நான் பாக்குறப்பெல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு தேடி மாதிரி புடிங்கிருக்கேன். இப்ப போய் நான் பல்ல காட்டினா அவ என்ன நம்புவாளப்பா? நம்பி என்ன கிட்டதான் சேர்ப்பாளா? இத பாரு இளவஞ்சி, இது பொம்பளைங்க சமாச்சாரம். நீதான் முடிவு பண்ணணும். இந்த விஷயத்துல மூக்க நுழைச்சது நீதான். தேர்ல போய்கிட்டு இருந்த கங்காவை தெருவுக்கு இழுத்தது நீதான். இப்ப என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு முடிவெடுக்க வேண்டியதோ நீதான். உன்னால முடியுமா முடியாதா அத மட்டும் சொல்லு. இப்போ முடியாதுன்னா ஒண்ணும் இல்லப்பா, நான் முடிக்கிறேன். அவ போடுற வேஷத்தை நான் கலைக்கிறேன்பா. கொடுக்கா கொடு. என்ன வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு இவ்வளவு தேங்காய் உடைக்கிற? நிறைவேறின வேண்டுதல் இல்லக்கா, நிறைவேற போற வேண்டுதல். புரியுதா? சத்தியமா புரியல. வா சொல்றேன். நீ சாமி கும்பிடல? என் குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சா நான் சாமிக்கு பாலாபிஷேகமே பண்ணுவேன். அப்படி என்ன குழப்பம்? கங்கா கர்ப்பத்தை கலைச்ச விஷயத்த மறந்துட்டியா? மெதுவா பேசுறி, யாருக்கு அதுல அது விழுந்துற போகுது. அது கேட்டதுல இருந்து எனக்கு கை கால்லாம் உதறுது. உனக்கே இப்படி உதறுது? ஏன் உதறுதா? இளவஞ்சி, நீ சொல்றதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு இது மட்டும் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, என் கதை என்ன ஆகும்? உங்க அப்பா போய் கேட்டதுக்கு அந்த டாக்டர் பொம்பளை எதுக்கோ பயந்து நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு தோசையை திருப்பி போடுற மாதிரி பேச்ச மாத்திட்டாளே. நீ வேற அதையே திரும்ப 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 பேசிட்டு இருக்க. விட்டுட. என்ன சொன்ன? விடுறதா? விடுறதுக்குன்னா இந்த ஆயக்குடி குடும்பம் என்கிட்ட கடனா வாங்கிருக்கு. காலா காலத்துக்கும் கரைக்க முடியாத அளவுக்கு எங்க மானத்தெல்லாம் வாங்கிருக்கு. விடுறதா? விடுறது. இப்ப நான் எதுக்காக சூர தேங்காய் உடைச்சேன்? எதுக்கு? அந்த குடும்பமே சூர தேங்காய் மாதிரி செதறணுங்கிறதுக்காக தான் உடைச்சேன். இங்க பாரு மங்காக்கா, அந்த டாக்டர் பொம்பளை பொய் சொல்லுதுன்னு எங்க அப்பாவே சொல்லிட்டாரு. நாம என்ன பண்ணணும்னா அந்த கங்கா கூட நெருக்கமா பழகி அவ நிஜமாவே கர்ப்பமா இருக்காளா இல்ல கலைச்சிருக்காளான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதுக்கு ஒரு வழியை சொல்லு. அடே என்னடி இது வம்பா போச்சு? ஆனா உன்ன என்கிட்டயே வழி கேக்குற. நானே வழியை மடியில கட்டி வச்சிட்டு இருக்கேன். நீ மட்டும் வழிய சொன்னேன்னு வையே, வர தீபாவளிக்கு உனக்கு ரெட்டை வடை செயின் வாங்கி தருவேன். ரெட்டை வடை செயினா? ஆமாக்கா, நான் பொய் சொல்லல. நல்ல வழிய சொல்லுக்கா, சீக்கிரம். சொல்றேன் இரு. சீக்கிரம் சொல்லுக்கா. சொல்றேன் இரு. என்ன பதட்டப்படுத்தாத. கங்கா வைத்து தொட்டு பார்த்தா குழந்தை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது எனக்கு தெரியாதா? கையா இருந்தா எப்படி இருக்க கங்கான்னு கைய தொட்டு தெரிஞ்சுக்கலாம். கழுத்தா இருந்தா இந்த நெக்லஸ் உனக்கு அழகா இருக்கேன்னு தடவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வயிறுக்கா, அங்கெல்லாம் அத்து மீறி போக முடியாது. இதுக்கு ஒரு வழி இருக்குடி. என்ன வழி சொல்லுங்க. சொல்றேன். உங்க கடவுள் மேல சத்தியமா எனக்கு ரெட்டை வடை செயின் வாங்கி தரேன்னு சொல்லு, நான் வழி சொல்றேன். இது என்ன புது பழக்கம்? என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? தரேன்னு சொல்லி என்னைக்காவது உன்னை நான் ஏமாத்திருக்கேனா? இங்க பாரு, நாக்கும் வாக்கும் சுத்தமா இருக்கிறவன் இந்த இளவஞ்சி. என் வயிற்றுச்சல கலப்பாம வழிய சொல்லு. இல்ல இளவஞ்சி, நான் எதுக்கு சொல்றேன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு போகுதே, அதனாலதான் அப்படி கேட்டேன். நீ கோவப்படாத. சரி, அதை விட ஒரு அருமையான வழி இருக்கு, சொல்றேன் கேளு. நம்ம கும்பகோணத்து பக்கத்துல கர்ப்பரட்சாம்பிகைன்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க போய் அடை பிரதட்சணம் பண்ணணுமா இல்ல அங்க பிரதட்சணம் பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கங்கா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணா போதும். ஏன் கங்காக்கு குழந்தை பிரச்சனையே இல்லாம பிறக்கணும்னா? ஏங்கா, கங்காவை கவுக்க வழி கேட்டா என்னமோ அர்ச்சனை பண்ணி காப்பாத்த சொல்ற. ஏண்டி, நீ என்ன அம்மாவாசையில பிறந்த? எல்லாம் அரைக்குறையாவே கேட்டுட்டு இருக்க, முழுசா எதையும் கேட்க மாட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி அங்க தர குங்குமத்தை கர்ப்பமா இருக்கிற பொம்பளைங்க வயிற்றுல தடவுனா பிறக்கிற குழந்தை பிரச்சனை இல்லாம பிறக்குங்கிறது நம்பிக்கை. நாம அந்த கோயிலுக்கு போறோம், கங்கா பேருக்கு அர்ச்சனை பண்றோம், கை நிறைய குங்குமத்தை வாங்குறோம். கங்கா வீட்டுக்கு போய் ஐதீகத்தை சொல்லி அவ வயித்துல குங்குமத்தை தடவிடு. தடவும் போதே கங்கா வயித்துல குழந்தை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிட போகுது. எப்படி? ஐயோ, இது போதும் மங்காக்கா. ஐயோ, உன்னை சும்மா சொல்லக்கூடாது. நீ ஒரு ராஜதந்திரி. நீ ஒரு கருப்பு தங்கம், நீ ஒரு கருப்பு வைரம், நீ ஒரு கருப்பு மாணிக்கம், நீ ஒரு கருப்பு. என்ன புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு இடையில கருப்பு கருப்பு கருப்புன்ற என்ன? நீ சொல்ற மாதிரி நான் கருப்பா? மோனிரம். சரி சரி, நீ பொன்னிறம் தான் ஒத்துக்கிறேன். சரிக்கா, நீ சொன்ன மாதிரி அந்த குங்குமத்தை வச்சு கங்கா குடும்பத்தை பிரிப்போம். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த கர்ப்பரட்சாம்பிகை கோயிலுக்கு போறோமா? அக்கா, நாம நடத்த போறது நாடகம். அதுக்காக அந்த கோயிலுக்கே போகணுமா என்ன? பின்ன அக்கா, எந்த கோவில் குங்குமமா இருந்தாலும் அது சிகப்பாதான் இருக்கும். அதுக்கு அதுக்கு அடியே கங்கா, புள்ளத்தாச்சின்னு வேஷமா போடுற, இந்த குங்குமத்தை வச்சு உன் வேஷத்தை கலக்கிறேன். இளவஞ்சி, நான் கோடுதான் போட்டேன், நீ ரோடே போட்டியே. அக்கா, இதுதான் ஆரம்பம், இன்னும் நிறைய இருக்கு. அப்படி போடு. அக்கா, வெளியில போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி நேரா வீட்டுக்கு போயிடலாம். புரிஞ்சு போச்சு. நாம கர்ப்பரட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதேதான். போ. இப்பவாவது என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சே. பரவாயில்ல, நானே உன்னை வாழ்த்துறேன். நல்லா இரு. யாருக்கு வேணும் ஆசீர்வாதம்?
உன் கால்ல நான் விழணுமா? ஆ? ஹம். ஏன் ஏன் ஏன், ஏன் என் கால்ல விழுந்தா என்ன? இங்க பாருடி, நான் ஒரு அதிர்ஷ்ட பிறவி. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா லட்சாதிபதி ஆனாரு. கேள்விப்பட்டேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் கோடீஸ்வரரா இருந்தாராமே. நீ பிறந்த பிறகு வசதி எல்லாம் குறைஞ்சு லட்சாதிபதி ஆயிட்டார்னு ஊரே சொல்லுச்சு. ஏய் வேணாடி, என் வாயை கிளறாத, அப்புறம் வேற வேற வார்த்தை விழும். ஹம், விழும் விழும். நான் ஏமாந்தா விழும். நான் ஒன்னும் லேசுப்பட்டவ இல்ல. ஆ, ஆஹா. என்ன என்னங்க? பண்ணுவ? ஏய் என்னடி ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய காலையிலேயே? அத்தை, நான் ஒன்னும் பண்ணல. அக்காதான். ஐயா, உங்க முன்னாடிதான் அக்கா அதே இதுன்னு நாடகம் ஆடுறா. நீங்க இல்லாதப்ப இளவஞ்சி அவ இவ வாடி போடின்னு பேசுறா. அக்கா, நானா? அப்படியே அக்கா உங்ககிட்ட சொன்னேன்? இப்ப கூட அப்படித்தானடி சொன்னேன். ஏய் 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 மரியாதை தானா வரணும், கேட்டு வாங்க கூடாது, புரியுதா? ஆமா, காலையில நீயும் மங்காவும் கோயிலுக்கு போனதா சொன்னாங்க. ஏமா ஏதாவது விசேஷமா? நான் எனக்காக கோயிலுக்கு போலத்த, விசேஷமா இருக்கிற கங்காவுக்காக கோவிலுக்கு போனேன். நம்ம கும்பகோணத்துல இருக்கிற கர்ப்பரட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த அம்மா கால்ல வச்ச குங்குமத்தை கர்ப்பமா இருக்கிறவங்க வயித்துல தடவுனா உள்ள இருக்கிற குழந்தை நல்லா வளரும்னு சொன்னாங்க. இங்க பாருங்க இந்த குங்குமத்தை. இங்க பாருங்க அத்தை, நான் ஒண்ணும் மத்தவங்க மாதிரி ஐயா அத்தைன்னு பொய்யா போலியா பாசம் இருக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன். என் மனசுக்குள்ள நான் மலைமலையா பாசத்தை மறைச்சு வச்சிருக்கேன். பாசம் இருக்கிறவதான் நாங்க யாரும் வேணான்னு காடு கழனின்னு வேலைக்கு போனியம்மா? அத்தை, கட்டின புருஷ வான்னு கூப்பிடுறப்ப நான் வரமாட்டேன்னு சொன்னா உங்க மக கட்டின தாலிக்கு கௌரவமாவா இருக்கும்? நான் எப்பவுமே உறவுக்கு மரியாதை கொடுக்கறவத்த. இப்ப கூட பாருங்க அத்தை, கங்காவோட வயித்துல இருக்கிற குழந்தைக்காக விரதம் இருந்து வேண்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இந்த குங்குமத்தை நானே கங்கா வயித்துல தடவணும்னு நினைக்கிறேன். அப்பா, நான் போயிட்டு வரட்டுமாங்கயா? என்னம்மா அப்படி கேக்குற? இவ்வளவு ஆசையோட கேட்கும்போது நான் வேண்டாம் சொல்ல போறேன். இது போதுங்கய்யா, நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா போயிட்டு வரேங்கய்யா. சரி சரி சரி. அடியே, இங்க வா. என்ன? நானும் மங்காக்காவும் இந்த குங்குமத்தை கங்கா வயித்துல தடவ போறோம். துணைக்கு நீயும் வரியா? இல்ல, நான் வரல. பரவாயில்ல, வாடி, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, விட வேண்டியதானே? வயிற்றுச்சல்ல போறா. ஐயா கிட்டயும் அத்தை கிட்டயும் நான் நல்ல பேரு வாங்கிட்டேங்கிற வயிற்றுச்சல்ல போறா. கங்கா, இது வெறும் குங்குமம் இல்ல, உன் வேஷத்தை கலைக்க போற குங்குமம். இத உன் வயித்துல தடவறப்ப நீ தாயா இல்லையான்னு இந்த ஊர் உலகத்துக்கு காட்டி கொடுக்க போற குங்குமம். இன்னைக்கு தெரியும் இந்த இளவஞ்சியோட பவர் என்னன்னு. அக்கா, இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க நின்ன, உள்ள வா. இல்ல இளவஞ்சி, நான் கார்லயே இருக்கிறேன்னு. நகை வேணும், பணம் வேணும்,
வாய்க்கு ருசியா சோறு வேணும், பிரச்சனை மட்டும் வேணாமா? நீ மட்டும் என் கூட வரல, இதுக்கப்புறம் நமக்குள்ள உறவே வேணாமா? என்னம்மா இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்கம்மா, உள்ள வாங்க. அம்மா உள்ளதான் இருக்காங்க. நான் போய் அம்மாட்ட சொல்றேம்மா. அக்கா, நாம இந்த வீட்ல காலை வைக்கிற நேரம் இந்த வீடே ஒரு ஆட்டம் காணணும். ஹலோ கங்காணி, நான் வடிவு பேசுறேன். வடிவா? இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா? எப்படி இருக்க வடிவு? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, அப்புறம் எங்க இருக்கீங்க? வீட்லயா ஆபீஸ்லயா? இந்த நேரத்துல நான் எங்க இருப்பேன்? ஆபீஸ் விஷயமா பக்கத்துல பெரிய கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? புதுசா என்ன சொல்றதுக்கு இருக்கு? எப்பவும் போலதான், தினமும் ஒரு தகராறு தான். இளவஞ்சி அண்ணி உன்னை விடவே இல்லையா? விடுறதாவே இல்ல. தூங்குற நேரத்தை தவிர மத்த நேரம் இல்ல என்ன வறுத்தெடுக்கிறதே வேலை. சரி, நான் உங்களை நேர பார்க்கும்போது பாவம் வடிவு வறுத்து எடுக்காதீங்கன்னு சொல்றேன். அவங்கள பார்க்க நீங்க ரொம்ப நாளா காக்க வேண்டாம். இந்நேரம் அவங்க உங்க வீட்டுல தான் இருப்பாங்க. எங்க வீட்டுக்கா? ஆமா, உங்களை பார்க்க தான் உங்க வீட்டுக்கு புறப்பட்டாங்க. என்ன பார்க்கவா? எதுக்கு? உங்களை பார்க்கவே தான். கர்ப்பரட்சாம்பிகை கோயில் குங்குமத்தை எடுத்துக்கிட்டு உங்க வயிற்றுல தடவறதுக்காக அங்க போயிருக்காங்க. அந்த குங்குமத்தை உங்க வயிற்றுல தடவனா குழந்தைக்கு நல்லதாம். அப்புறம் அவங்க கூட கைகேயி மங்கையும் கூட போயிருக்கா. ராகுவும் கேதுவும் தனித்தனியா வந்தாலே தாங்காது. இதுல ரெண்டும் ரெட்ட நாயனமா போயிருக்கு. பாவம் உங்க மாமனார் மாமியார் என்ன பாடுபட போறாங்களோ தெரியல. சரி வடிவு, நான் ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் அவங்கள பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணி. சரி. கங்கா, இதோ வந்துட்டேன். கங்கா. இளவஞ்சி, வாமங்க, வாங்க வந்து உட்காருங்க. பரவாயில்ல. கங்கா இல்லையா? ஏ, எங்களையெல்லாம் பார்க்க வர மாட்டியா? அது இல்ல. இளவஞ்சிக்கு என்னன்னா மத்தவங்க கிட்ட வாய் துடுக்கா பேசின மாதிரி உங்ககிட்டயே பேசிடக்கூடாது இல்லையா? அதுதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம வார்த்தையை தேடிக்கிட்டு இருக்கா. இளவஞ்சினா அவ இந்த மாதிரி தான் எனக்கு தெரியாதா? அதுக்காக சொந்த இல்லேன்னு ஆயிடுமா? கங்கா ஆபீஸ்ல இருந்து வர நேரம் தான், இருந்து பாத்துட்டு போங்க. சரி சரி, இப்ப ரெண்டு பேரும் என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இத பாருங்க, புடிக்கா புடி. இங்க பாருங்க, இந்த குங்குமத்தை கங்கா வயித்துல தடவணும். இங்க பாருங்க. கோவில்ல இருந்து நேரம் இங்கதான் வரும். இந்த குங்குமத்தை நான் கங்கா வயித்துல தடவணும்.